ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இந்த பதிவில் என்ன பார்க்குறோம்னா, பாபா வந்துட்டு சமாதியை அடையிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவருக்கு வந்துட்டு ஒரு சிம்டம் வந்து தெரிஞ்சிருக்கு அவருக்கு. எந்த மாதிரின்னா, வழக்கமாக அந்த மசூதியை வந்துட்டு க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு தம்பி வந்துட்டு அங்கே ஒரு செங்கல் வந்துட்டு இருக்கும். அதில் தான் பாபா வந்துட்டு எப்போயுமே தலை வைத்து தூங்குறது வழக்கம். அந்த செங்கலை வந்துட்டு அந்த தம்பி வந்துட்டு கை தவறி கீழே அது போட்டுடுது. ஓகேவா? அப்போ அந்த செங்கல் வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு உடஞ்சிடுச்சு. அப்படிங்கும் பொழுது அந்த செங்கல் வந்துட்டு உடஞ்சது வந்து பாபாவுக்கு வந்து தெரியப்படுத்தும் பொழுது பாபா வந்து ரொம்ப வந்து மனசங்கடப்பட்டார். நம்ம சாதாரண மக்கள் மாதிரி அவர் வந்துட்டு இந்த செங்கல் வந்துட்டு உடஞ்சி போனது நினச்சி அவர் வந்துட்டு ரொம்ப வந்து அழுதாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அந்த ஹேமத் பந்துங்கிற நூலாசிரியர் வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போது ஞானிகள் வந்துட்டு எதுக்காக வந்து வராங்க அப்படின்னா, நம்ம மக்கள் எண்ணங்களில் யார் வந்து பலகீனமாக இருக்காங்களோ அதே மாதிரி துன்பப்படுறவங்க, அந்த மாதிரி பலகீனமானவங்க, அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸ்க்காக தான் இந்த ஞானிகள் வந்து வராங்க. வந்து அவங்க வந்துட்டு எப்பயுமே அவங்களுடைய நிலையில் தான் அவங்க வந்துட்டு இருப்பாங்க. இருந்து தான் அவங்க வந்து செயல்படுவாங்க. அப்படிங்கும் பொழுது அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி இந்த செங்கல் உடைஞ்சி பாபா வந்துட்டு நடும் பொழுது அவர் ஞானி தானே, அவர் ஏன் வந்துட்டு மன சங்கடப்படணும் அப்படின்னு கேள்வி வந்து நமக்கு வருது இல்லையா? அப்போது அதுக்கு வந்துட்டு இந்த நூலாசிரியர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களோடு சேர்ந்து பழகி அதாவது வந்துட்டு கலந்து இருக்கும் பொழுது மக்களுக்கு உண்டான அனைத்து விதமான எண்ணங்கள், உணவுகள் எல்லாமே வந்து அந்த ஞானிகள் வந்துட்டு தோணும். ஞானி வந்துட்டு மக்கள் மாதிரி தான், சாதாரண மக்கள் மாதிரி தான் அவங்க வந்து செயல்படுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறார். ஓகேவா? அந்த மாதிரி அவங்க இருந்தாலுமே அந்த சாதாரண மக்கள் மாதிரி அவங்க வந்துட்டு மக்கள் மத்தியில் அவங்க வந்து செயல்பட்டாலுமே அவங்க எப்பயுமே தன்னுடைய நோக்கத்தில் தான் அவங்க வந்து எப்பயுமே கவனமாக இருந்திருக்காங்க. பாருங்க, ஏதோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாபா வந்துட்டு அந்த உடைந்தது இது வந்து செங்கல் இல்லை, விதி வந்து துண்டுகளாக உடைந்து விட்டது, எனது ஆயுட்கால நண்பன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இப்போது இந்த செங்கலை வந்துட்டு உடஞ்சதை பற்றி பாபா வந்துட்டு இந்த மாதிரி கவலைப்பட்டதுக்கு ஹேமத் பந்த் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஞானிகள் இவ்வுலகில் ஆதரவற்றோரை காப்பது, சரிங்களா, ஆதரவற்றோரை காப்பது என்ற முக்கிய நோக்கத்துக்காகவே அவங்க வந்து பிறவி வந்துட்டு எடுக்கிறாங்க, சரிங்களா. இப்போது அவங்க அந்த அவதரித்த உருவில் மக்களுடன் கலந்து அவர்களைப் போலவே இயங்கும் பொழுது மக்களைப் போலவே வெளிப்படையாக சிரித்தல், விளையாடுதல், அழுதல் ஆகியவற்றை அவர்கள் செய்தாலும் தமக்குள்ளேயே அவர்கள் தமது கடமைகளையும் பிறவி எடுத்த நோக்கத்தை பற்றி முழுதும் விழிப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.